கம்பெனிஸ் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பிளாங்க்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஷ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், டியூரேஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் கொடுத்துட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் கீழே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு கீழேயே ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வால்யூம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்து ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டாக ஒரு 20-30 அந்த மாதிரி கொடுத்துட்டு கான்ட்ராஸ்ட்டையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இங்கே கீழே பிப்புன்ற ஆப்ஷனை எகைன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஃபோட்டோ செக்ஷனுக்கு போயிடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ அந்த ஸ்க்ரீன் வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் ஃப்ரேம் மாதிரி தெரியும், ஸோ அது வரையும் இந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸை கரெக்டாக ஷார்ப்பாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவுக்கும் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனையும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பிளெண்டிங்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸை கரெக்டாக வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. எகைன் வந்து ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுதுன்றதை பாருங்கள். வீடியோ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி முடிகிற இடத்துல பிளாங்காக வந்து ஷோ ஆகும். அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னே இருக்கும் உங்களுக்கு, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். கீழே அந்த பிப் ஆப்ஷனை எகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு கீழே அந்த இதை செலக்ட் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை கட் பண்ணிக்கிறதுக்கு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அது 0. கொஞ்சம் இருந்தால் கூட அதை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை அதே மாதிரி 1 by 1 ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு தேவை, கான்ட்ராஸ்ட்டு, ஸோ ஸ்டேச்சுரேஷன் அதெல்லாம் எந்த அளவுக்கு தேவைன்றதை ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே செட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை எகைன் 1 time கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட் மட்டும் மேக் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வேணாலும் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கீழே அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் ஒரு 20 செகண்ட் வந்து மேக் பண்ணி காட்டுறேன். ஸோ கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு எகைன் வந்து ஃபோட்டோஸில் எதாவது அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் வந்து ஃபோட்டோ வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்குமே அந்த ஃபில்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக எடிட் பண்ண வாட்டி 1 time செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே எகைன் பாருங்கள் பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் கீழே பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ வீடியோ செக்ஷனை செலக்ட் பண்ணிங்க. ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க வால்யூமையும் ஃபுல்லாக வந்து மைனஸில் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பிளெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே பாருங்கள் மல்டிபிள்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே மியூசிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள்.
எகைன் மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுறத வீடியோவை கொடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆடியோலேருந்து வீடியோவை ஆடியோ மட்டும் தனியாக எடுக்கணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிளாங்காக வந்து இருக்குது, ஒயிட் கலரில் ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கீழே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று டெக்ஸ்ட் பண்ணிட்டு இங்கே கீழே பாருங்கள் டபுள்ஏன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும் டிஃபால்ட்டாகவே, இதில் இருக்க ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஃபாண்ட்ஸை கூட ஆட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு லைட்டாக வீடியோவை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கலர்ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.